ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வீட்டில் செல்வம் பெருக குடும்ப கஷ்டங்கள் நீங்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதும், அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு சில அறிவுரைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படி செஞ்சோன்னா நம்ம வீட்டில் செல்வம் தங்காதுங்க, வறுமை ஏற்படும், குடும்பத்தில் கஷ்டங்கள் உண்டாகுங்க. இப்போ சொல்ல போகிற சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் செல்வம் தங்கணும்னா பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமையில் இருக்கணுங்க. பணம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் பணம் இன்னொருத்தவங்க கிட்டே இருந்து வாங்குறதுனாலும் சரி, அது வந்து செவ்வாய்க்கிழமையில் தாங்க கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்கணும். பணம் கொடுக்குறவங்களுக்கும் அந்த பணம் திரும்ப கிடைக்கும், பணம் வாங்குறவங்களுக்கும் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பண கஷ்டம் நீங்குங்க. அதே மாதிரி பணத்தை கொடுக்கும்போது வாசப்படியில் நின்று பணத்தை கொடுக்கக்கூடாதுங்க. வாசப்படிக்கு உள்ளே நின்று தான் பணத்தை கொடுக்குறதும் வாங்குறதும் வச்சுக்கணுங்க. வாசப்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இது மேலையெல்லாம் உட்காரக்கூடாதுங்க. நைட் டைமில் பால், மோர், தண்ணி மற்றவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடக்கூடாதுங்க. அதே மாதிரி குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து தானாகவே அணைய விடக்கூடாதுங்க. வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பத்தால் தாங்க அதை அணைக்கணும். வீட்டில் உள்ள யாரையும் சனியனே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி இலவு அப்படின்னு சொல்லக்கூடாது. கிழிஞ்சு போன துணிகளை நம்ம வந்து போடக்கூடாதுங்க. பழைய துணி அதிகமாக இருந்தால் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். பழைய துணிகளை அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்த விடக்கூடாதுங்க. அதே மாதிரி அரிசி கழுவும் போது அது தரையில் சிந்தக்கூடாதுங்க. வீட்டில் தூசு ஒட்டடையை சேர விடக்கூடாதுங்க. அப்பப்போ அதை வந்து க்ளீன் பண்ணி வீட்டை தொடச்சி நல்லா சுத்தமாக வச்சுக்கணுங்க. வீடு எப்போதுமே நல்லா நறுமணமாக இருக்கணுங்க. வீட்டை கூட்டி குப்பையை வந்து மூளையில் குமிச்சு வைக்கக்கூடாதுங்க. ஓடாத கடிகாரம், உடைஞ்சு போன கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுடணும். தேவையில்லாத பயன்படுத்தாத பொருட்களை வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பண கஷ்டம், வறுமை நீங்கி செல்வம் பெருகுங்க. நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் சில பேர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் போய் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. நம்மளை விட நம்ம முன்னோர்கள் தான் அறிவில் சிறந்தவங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பீக் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.